நம்ம சூப்பர் சிங்கர் சீனியர் சீசன் 11 பொறுத்த வரைக்கும் இதுல ரொம்பவே ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்தவராகவும் இசைப்பயிற்சின்னு எதுவுமே எடுத்துக்கலனாலும் ரொம்பவே அற்புதமா இளையராஜா மாதிரியே பாடி மக்களை பெரிய அளவில் கவர்ந்திருக்கவர் தான் நம்ம எல்லாருக்கும் ஃபேவரட்டான சரண்ராஜா. இந்த வாரம் அவரை பத்தி ஒரு ஏவி போட்டிருந்தாங்க. அது ஒட்டுமொத்த மக்களையுமே ரொம்பவே கண்கலங்க வச்சிருச்சு. அந்த ஏவியில அவர் வாழ்க்கையில ரொம்பவே கஷ்டப்பட்டதாகவும் நிறைய அவமானங்களை சந்திச்சதாகவும் சொல்லியிருந்தாரு. அவர் என்னதான் அற்புதமா பாடுற திறமைசாலியா இருந்தாலும் அவருக்கு சில நேரங்கள்ல தான் பாடுறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். இதன் காரணமா அவர் கூத்து கட்டுற மாதிரியும் இல்ல சாமி வேஷங்களையும் போடுவார். அதுல பெரும்பாலும் அவர் பொம்பளை வேஷம் தான் போடுவாரு. இதை பார்த்த நிறைய பேர் அவருக்கு முன்னாடியே நீ பொம்பளையா மாறிட்டான்னு ரொம்பவே கேவலமா பேசினதா ரொம்பவே கண்கலங்க சொல்லியிருந்தாரு. இதை பார்த்தவனே அங்கிருந்து நடுவர்கள் சிறப்பு விருந்தினர்கள் ஒட்டுமொத்த அரங்கமே ரொம்பவே கண்கலங்கி அழுதுட்டாங்க. அதை பார்த்த நம்ம டைரக்டர் வெங்கட் பிரபு அவர்கள் நீங்க வேஷம்லாம் கட்டுவீங்களா, கண்டிப்பா என்னுடைய அடுத்த படத்துல உங்களுக்கு நடிக்கிறதுக்கு வாய்ப்பு தரேன்னு சொல்லி அவருக்கு படத்துல நடிக்கிற வாய்ப்பை கொடுத்திருந்தாரு. அதன் பிறகு சிறப்பு விருந்தினரான யுவன் சங்கர் ராஜா அவர்கள் அங்க வந்து வாசிக்க அதுக்கு நம்ம சரண்ராஜா அவர்கள் பாட ரொம்ப பெரிய விஷுவல் ட்ரீட்டே கொடுத்திருந்தாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் முடிய அடுத்தது உனக்கு வாழ்க்கையில ரொம்ப பெரிய ஆசைன்னு ஒன்று இருக்கும்ல, அது என்னன்னு கேட்க நம்ம சரண்ராஜா அவர்கள் இளையராஜா அவர்களை தொட்டு பார்க்கணும்னு சொன்ன உடனே நம்ம கங்கை அவர்கள் நான் அதுக்கு கண்டிப்பா ஏற்பாடு பண்றேன், கூடிய விரைவில் நீ இளையராஜா அவர்களை பாப்பன்னு சொல்லி அவருக்கு அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தாரு. அதை தொடர்ந்து நம்ம சூப்பர் சிங்கர் சீசன் 11 பாடுற போட்டியாளர்களே யாரை உங்களுக்கு ரொம்பவும் பிடிக்கும்ன்றதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க.